வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க, மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். நிறைய வண்டியில் ரேல வந்து ஆல்ஃபா ரே இந்த மாதிரி விஷயத்தில் இந்த வண்டியில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, வண்டி எடுத்துமே கொடுத்தோடனே கிக்கர் மெரிக்க முடியாது. ஸோ 35,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் கஸ்டமரு. ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். எத்தவொடனே கஸ்டமர்கிட்ட இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அது சாத்தியம் ஆகாது. எதை பண்ணால் இது ஃப்ரீ ஆகும் அப்படின்னு. ஸோ மெயினாக இதை வந்து இதுதான் இந்த ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட்டில் வந்து துருப்பிடிச்சி போயிடும். தண்ணி ஏறி இதில் துருப்பிடிச்சிடும். இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். முதல்ல நல்லா டீசலை போட்டு. ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேரிங்கை கழிச்சிடணும். இதுக்கு தனியாக புல்லர் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேரிங்கை எப்படி எடுக்கிறது, எப்படி உள்ளே போடுறது. நம்ம உள்ளே போடுறது வந்து பெரிய வால்வு வச்சு தட்டணுமானா உள்ளே போயிடும். ஆனால் பக்குவமாக அதை எடுக்க தெரியணும். வெல்டிங் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் ஏற்றுமானா கஸ்டமருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொரிப்பிச்ச மாதிரி அந்த இடம் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்தது இப்போ கஸ்டமரு இதான் பாருங்க எப்படி சுற்றுது போதும். ஸோ இதை நான் சொந்தமாக லேத்து வச்சுக்கிறதுனால இதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணிடுவேன். இதுக்கு ஏன் இதுக்கு இந்த புஷ் இப்படி கொடுத்துருக்கேன்னா, மென் மெட்டல். அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷில் 2 பக்கம் உள்ள தண்ணியை வச்சு இப்படி அழுத்துனுச்சிங்க, சைடில் பிதிக்கின்னு வரும். உள்ள வேர்த்து வர மாதிரி வரும். அது உள்ள அதுக்கு தான் இந்த புஷ்ஷு கொடுத்துருக்குறான். ஏன் இரும்பில் கொடுக்கூடாதா? அதுதான் இந்த புஷ்ஷு. அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு கிரீஸ் அடித்து தீக்கி மாட்டினு வச்சுங்க, நறுக்குன்னு இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது இதான் கிக்கரில் வந்து நம்ம அடிக்கிறது. நீங்கள் இதை ஸ்டக்காகி போய் இதை அழுத்துனீங்கன்னா இவர் வேலை செய்ய மாட்டார், வேலை செய்யாது. அதனால் இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இது இப்படி வரும். இது ஏன் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன் அப்படின்னா, ஸோ இந்த வெல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெல்டிங் வந்து இப்படி இருக்கிற ஒரு பல்லு கீழே, அதான் ஸ்டாப்லர். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை போட்டு வரோம். ஏன்னா ஸ்ப்ரிங்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனி கஸ்டமர் மெயினாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வந்து ஏன் கிக்கர் ஸ்டக் ஆகுது அப்படின்னா, இதனால தான் இது ஸ்டக் ஆகிற காரணம். இது உள்ளே கழட்டி கிரீஸ் அடித்து தூக்கி மாட்டினோம்னா ரொம்ப பிரமாதமாக ஆகிடும். அதனால் வந்து நம்ம உள்ள பெரிய விஷயமே இதில் கிடையாது. மெயின் வந்து கிளீனிங் தான் ரொம்ப முக்கியம். அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது கிக்கர் ஷாஃப்ட்டு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இந்த இடத்துல பர்டிகுலராக கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோ ஹோண்டா பல்சர் உடைய ஏர் ஃபில்டர் சும்மா சாதாவாக ஒன்று வாங்கி இந்த இடத்துல அழகாக வச்சு அந்த ரவுண்டை மார்க் பண்ணி தூக்கி மாட்டினீங்கன்னா கவர் வந்து மாட்டுறதுக்கு எல்லாம் அந்த ஃபில்டர் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இது இல்லை, நிறைய சர்வீஸுக்கு இதை வந்து தூக்கி போட்டுருவாங்க, தூக்கி கடாய்ச்சிடுவாங்க. ஆனால் இருக்காது, அப்படியே மாட்டுவாங்க. அப்போ இது வந்து ப்ளே வரும். அந்த காலத்தில் சைக்கிளுக்கு வால் டிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக நீட்டாக ரோலாக வச்சுருப்பான். ஒரு அடி வாங்கி இது ஃபுல்லாக மேலே போட்டு ஒரு அமுக்கி போட்டு டைட் பண்ணிங்கன்னா பக்காவாகிடும். ஏற்கனவே நான் யூனிகார்ன் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் இது ஒரு நண்பர்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. அதே மாதிரி கிக் ஷாஃப்ட்டு மாட்டின உடனே உள்ள ஒரு வாஷரு, ஒரு லாக்கு. இந்த லாக்கை லைட்டாக அமைக்கணும். இந்த லாக்கை எடுக்கிறதுக்கு உண்டான லாக் பிளேயர் வந்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். இந்த திருப்பிலி கம்பி போட்டு எடுக்கிறது இதெல்லாம் இப்படி எடுத்து இழுக்கும் போதுன்னா கண்ணில் நீங்கள் கண்ணாடி போடாதீங்கன்னா கண்ணில் போய் சொல்லிவிடும். இது அது ஒன்று. முக்கியமாக நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த கார்பரேட்டரை பாருங்கள் உள்ள ஏன் இந்த மாதிரி ஆகுது. $35,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இது. 35,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி பாருங்கள், கையெல்லாம் ஒட்டுது பாருங்க. ஒரு குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லேடிஸ் குழந்தைங்க ஓட்டிச்சிங்கன்னா அதுங்களுக்கு என்ன தெரியும். ஸ்லைடே போயிடுச்சு. இந்த ஸ்லைடை வந்து நம்ம வாங்கி
தனியாக இதில் போடணும். ஸோ இந்த மாதிரி கரையை ஆகக்கூடிய என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெட்ரோல் எத்தனால். அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கார்பரேட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு தகவலாக ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும், கஸ்டமருக்கும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கணும். இதனால் வந்து மைலேஜ் வராது. இது வந்து என்னன்னா லைட்டாக வெள்ளை போக்க தள்ளும். அதனால் இந்த ஸ்லைடை வந்து தனியாக விற்கிது, நம்ம வாங்கி தனியாக மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே லோக்கல் வாங்கி மாற்றிங்கன்னா இந்த இடத்துல ஓட்டம் வந்துடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் ஒரு முக்கிய விஷயம். ஸோ மெயினாக வந்து இது பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் இந்த யமகா வந்து ரே ஆல்பா இதெல்லாம் வந்து இதுதான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவல். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்க் கஸ்டமர் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ கட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் வச்சுக்கின்னு இப்படி என்னவீங்க, அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதை நல்லா வயசில் பிடிச்சிக்கணும், இதை அவுத்துடணும். இதை அவுத்துட்டு இந்த வாயை வயசில் பிடிச்சிக்கின்னு அழகாக அப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லை கிரிப்லைட்டில் இந்த முனையை, ஸோ இந்த முனையை நல்லா பிடிச்சிக்கினீங்கன்னா ஈஸியாக கழண்டுடும். அது ஒரு முக்கிய விஷயம். இந்த ஸ்க்ரூ கழட்டும் போது கையில் ரத்தம் வந்துடும், அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு ஆறாது, 2 வாரத்துக்கு ஆறாது. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ கடிச்சா இந்த ஸ்விங்கு ஒன்று மாற்றிடுங்க. ஏன்னா இது வந்து டென்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வேறு வண்டியில் எடுத்து கட் பண்ணி போடுறது, இன்னொரு வண்டி எடுத்து கட் பண்ணி போடுறது அதெல்லாம் கிடையாது. இந்த மெஷர்மெண்ட், இந்த ரவுண்டு இருக்குது, இந்த ரவுண்டு, இந்த ஸ்விங்கியுடைய திக்கு, இது எத்தனை சுருள் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணாலும் எத்தையா ஒன்று மாட்டிங்கன்னா கஸ்டமரு பதங்க ஒழிஞ்சிருவார், ரெண்டாவது உங்ககிட்ட வரமாட்டார். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுங்க மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கார்பரேட்டரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யமஹா ரேல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வீடியோ கார்பரேட்டரை பற்றி உங்களுக்கு வரும். அடுத்தது கிளட்சி. நன்றி.